ஓம் நமோ நாராயணாய. தாயார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணா சரணம். ராமானுஜர் திருவடிகளே சரணம். பண்தரு மாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய்மதமாய் விண்டிட எங்கள் ராமானுச முனி வேழம் மெய்மை கொண்டனல் வேதம் கொழுந்தண்டம் ஏந்தி குவலயத்தே மண்டி வந்தோன்று வாதியார்காள் உங்கள் வாழ்வு அற்றதே. ஆளவந்தார் வைகுண்டம் எய்திய பிறகு அவரது திருமேனியில் வலது கைகளில் 3 விரல்கள் மடங்கியிருந்தன. இந்த 3 விரல்களும் எவ்வாறு மடங்கின என்று ராமானுஜர் கேள்வி எழுப்பிய பிறகு அங்கிருந்தோருக்கு எந்த பதிலும் தெரியவில்லை. நாங்கள் இப்பொழுதுதான் காண்கிறோம், இதற்கு முன்னர் ஆளவந்தாரின் விரல்கள் இவ்வாறு இல்லையே என்று அவரது சீடர்கள் கூற, ராமானுஜர் உரத்த குரலில் 3 பாடல்களை பாடினார். ஒவ்வொரு பாடல்களை பாடும் பொழுதும் ஒவ்வொரு விரல்கள் நிமிர்ந்தன. இதுவே ராமானுஜருக்கு அவரது மானசீக ஆச்சாரியரான ஆளவந்தாரிட்ட கட்டளைகளாகும். இதனால் ராமானுஜர் அங்கே கூறிய வாக்குறுதி வைஷ்ணவத்தை பரப்புவேன் என்பதாகும். ஆளவந்தாரின் திருக்கை விரல்கள் 3ம் நிமிர்ந்ததைக் கண்டு அனைவரும் பெரிதும் வியப்புற்றனர். ஆளவந்தாரின் இருப்பிடத்தை அலங்கரிக்கும் தகுதி ஒருவரே என ஐயமின்றி உணர்ந்தனர். ஆளவந்தாரின் திவ்ய உரையை கேட்க முடியவில்லையே என்று ஏக்கம் இவரை பெரிதும் வாட்டியது. ராமானுஜர் எண்ணியதோ ஆளவந்தாரின் திவ்ய உரைகளை கேட்க முடியவில்லையே என்று ஏக்கம் இவரை பெரிதும் வாட்டியது. அது மட்டும் இல்லாமல் 2 தினங்களாவது ஆளவந்தாருடன் கூடி இருந்திருக்கலாமே என்று துக்கித்தார். திருவரங்க பெருமாளை தரிசிக்கும் பொருட்டு தங்க வேண்டி அங்குள்ளோர் அவரை வேண்டிக் கொண்டனர். பெரும் மகானாகிய ஆளவந்தாரை கவர்ந்துவிட்ட திருவரங்கனை நான் சேவிக்க எவ்வாறு சம்மதிப்பேன் என்று கூறியவராய் திருவரங்கத்திலிருந்து பெரிய நம்பிகளிடம் விடைபெற்று காஞ்சிக்கு புறப்பட்டார். காஞ்சி வந்தடைந்த ராமானுஜர் நடந்தவற்றை எல்லாம் விவரமாக திருக்கச்சி நம்பிகளிடம் எடுத்துரைத்தார். இதை கேட்டு பெரிதும் துக்கித்தார் திருக்கச்சி நம்பிகள். காஞ்சி அடைந்த பின் ராமானுஜரின் முகமலர்ச்சி இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. தம் மனைவியிடம் அவர் மகிழ்ச்சியுடன் பேசுவதை விரும்பவில்லை. தனிமையிலேயே எப்பொழுதும் பொழுதை கழிக்கலானார். நம்பிகளுடன் இருப்பதே அவருக்கு சிறிது ஆறுதலாக இருந்தது. வந்தாரை இழப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன்பே தன் தாயை இழந்தார் ராமானுஜர். பிறகு ராமானுஜரின் மனைவியான தஞ்சம்மாள் மாமியாரின் துணையை இழந்து தவித்து கொண்டிருந்தார். தஞ்சம்மாளுக்கு தம் கணவரின் வெறுப்பு பெரிதும் தவிப்பை கொடுத்தது. தக்க பணிவிடைகள் மூலம் தன் கணவருக்கு இன்பமளிக்க முயன்று வந்தார். திருரங்கத்திலிருந்து காஞ்சிக்கு திரும்பி வந்த நாள் முதல் தம் வீட்டை பற்றி சிறிதும் கவலைப்படாதிருந்த ராமானுஜரின் போக்கு பெரிதும் கவலையை தந்தது. தம் கணவரின் மீது இருந்த சீற்றத்தை அடக்கி வைத்திருந்தார் தஞ்சம்மாள். பெரும்பாலும் திருக்கச்சி நம்பிகளுடன் காலம் கழித்து வந்த ராமானுஜர் கவலையுடன் காணப்பட்டார். எனவே நம்பிகள் அவருக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை கூறினார். பிறகு என்ன நடந்தது என்பதனை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ராமானுஜரின் திருவருள் வளரட்டும். ஓம் நமோ நாராயணாய. தாயார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணா சரணம். ராமானுஜர் திருவடிகளே சரணம்.